வணக்கம். விண்ணிலிருந்து அமெரிக்க அதிபர் தேர்தலில் வாக்களிக்க சுனிதா வில்மோர் திட்டம். வாஷிங்டன். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸ் புட்ச்வில்மோர் வரும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் விண்வெளியில் இருந்தபடி வாக்களிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் இருந்து ஸ்டார்லைனர் விண்கலம் மூலம் ஜூன் 6 இல் சர்வதேச விண்வெளி சென்ற விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ், புட்ச்வில்மோர் ஆகிய இருவரும் பூமிக்கு திரும்ப முடியாமல் சிக்கியுள்ளனர். இந்நிலையில் சுனிதா வில்லியம்ஸ், புட்ச்வில்மோர் இருவரும் விண்வெளியில் இருந்து செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தனர். அதில், வரும் நவம்பரில் நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் வாக்களிக்க உள்ளோம். இது எங்களின் முக்கியமான கடமையாகும். எனவே தேர்தல் நாளை எதிர்நோக்கி ஆவலுடன் காத்திருக்கிறோம் என்றனர். இதில் கமலா ஹாரிஸ், ட்ரம்ப் இதில் யாருக்கு வாக்களிக்கப் போகிறோம் என தெரிவிக்கவில்லை. இது குறித்து ஹாரிஸ் கவுண்டி தேர்தல் அதிகாரி NBC செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில், டெக்சாஸ் மாகாணத்தில் ஜான்சன் விண்வெளி நிலையத்திலிருந்து ரகசிய குறியீடுடன் கூடிய பிடிஎ பார்மட் மூலம் இமெயில் அனுப்பி அங்குள்ளவர்கள் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றார். முதன்முதலாக நட்சத்திரக்குறி கடந்த 1997ஆம் ஆண்டு டெக்சாஸ் மாகாண சட்டசபையில் நாசா விண்வெளி வீரர்கள் விண்வெளியிலிருந்து வாக்களிக்க வகை செய்யும் மசோதா கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. நட்சத்திரக்குறி டேவிட் உல்ப் என்ற நாசா விண்வெளி வீரர் விண்வெளி நிலையத்திலிருந்து வாக்களித்த முதல் அமெரிக்கர் என்ற பெருமை பெற்றுள்ளார். 2020ஆம் ஆண்டு கேட்ரூ முற்றுப்புள்ளி அன்ஸ் என்ற நாசா விண்வெளி வீரர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்தபோது அங்கிருந்து வாக்களித்தார். செய்தியை கேட்டதற்கு நன்றி.